ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மும்பை தமிழ் குயின் சேனலில் ஒரு புது ஆன்கோயிங் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நேம் வந்து இந்த டே வி ஃப்ளிப்டு. இந்த ட்ராமாவில் நம்ம ஹீரோ ஒரு வாரியர், வாழ்வித்தை தெரிஞ்சவர். அவருக்கு ஒரு வேலை ஒன்று வருது. அவர் மக்களெல்லாம் கொடுமைப்படுத்துகிற, தாங்கிட்ட எகுத்து பேசுனா அவங்கள கொலை பண்ணுற ஒரு இளவரசியை கொலை பண்ணுறது தான் அவருக்கு வந்திருந்த வேலை. அதனால் அவர் அந்த இளவரசியை கொலையும் பண்ணுறாரு. ஆனால் அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயின் டைம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு அந்த இளவரசி மாதிரியே இருக்கிறதால அவங்கள கொலை பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுவார். ஆனால் அவங்க மேலே கொஞ்சம் கொஞ்சமாக காதல்லையும் விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு மற்ற ஆட்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள மற்ற கொலைகாரங்கக்கிட்ட இருந்து அவர் காப்பாற்றுவாரா, இல்லை அவரே அவங்கள கொலை பண்ணுவாரா? இதுக்கிடையில் அவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்ஸ் எல்லாம் நடக்கும். அதை எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோடு ஓப்பனிங்லேயே பார்த்தோம்னா அந்த இளவரசியை தான் காட்டுறாங்க. இளவரசி யாரை பார்த்தாலும் கோவப்படுத்துகிற மாதிரி பேசினாலோ, இல்லை அவங்க சொல்கிற பேச்சுக்கு மறுத்தாலோ அவங்கள எல்லாம் கொலை பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஒரு ரவுடித்தனமான ஒரு தோற்றத்தோடு தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க கூட வந்திருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸையும் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் அந்த இளவரசியும் கொலை பண்ணிடுறாரு. அப்படியே மார்ச்சுரின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இது நாம் இருக்கிற இப்போ மாடர்ன் டைமில் உள்ளதை காட்டுறாங்க. மார்ச்சுரியில் ஒரு டெட் பாடி இருக்குது. அந்த டெட் பாடிக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக நம்ம ட்ராமாவுடைய ஹீரோயின் அங்கே வராங்க. அவங்க அங்கே இருக்கிற டெட் பாடிக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு யோசிக்கிறாங்க. இந்த வேலையில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது, ஆனால் இருந்தாலும் நான் இந்த வேலையை என் மனசார சரியாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மேக்கப் பண்ணுறதுக்காக எல்லா பொருளும் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் அந்த டெட் பாடியிலேருந்து கையில் ஒரு பேங்கிள் வந்துட்டு ஜொலிக்குது. ஜொலிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் என்னது இவ்வளோ அழகாக ஜொலிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அவங்க ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜொலிக்கிற பேங்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் தொட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா, அந்த சமயம் அவங்க அப்படியே டெலிபோர்ட் ஆகுறாங்க. அப்படியே ஏஷியன் டைமில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு வீட்டுக்குள்ளே குதிச்சு பார்க்குறாங்க. அங்கே தான் அந்த இளவரசியை படுக்க வச்சுருக்காங்க. இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்கள அங்கே படுக்க வச்சுருக்காங்க. செத்துட்டாலா இல்லையா அப்படின்ட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க மூக்கில் கை வச்சு பார்க்குறாரு. அவங்க திடீர்னு கண்ணை திறந்துடுறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுது. என்ன செத்து போனவ எப்படி முழிச்சு வந்தா அப்படின்ட்டு ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அவங்க எழுந்திரிச்ச உடனே, நீங்கள் யார், நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இது என்ன இடம், நீங்கள் என்ன ஏன்ஷியன் டைமில் போடுற ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இது என்ன ட்ராமாவா அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்த எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அவங்க யோசிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம டெலிபோர்ட் ஆகி ஏஷியன் டைமுக்கு வந்துட்டோமோ அப்படின்ட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்தையும். இவங்க 2 பேருக்குமா சுத்தமாக ஒன்றுமே புரியல. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இவ செத்துட்டால, இவ எப்படி முழிச்சா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, திரும்ப அட்டாக் பண்ண பார்க்குறாரு. அப்படியே வால் எடுத்து குத்துறதுக்காக போவார். அவங்க நல்ல வேலை தப்பிச்சிடுறாங்க. அப்படியே சுற்றிக்கிட்டு வந்து ஹீரோ மேலேயே சாஞ்சிடுறாங்க. அவங்க அவரை கிட்டத்தில் பார்க்கவும் ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுறாங்க. இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஹீரோ அப்படியே அவங்கள தள்ளி விட்டுட்டு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்ட்டு வாழை நீட்டு வர அவங்க அப்படியே ஸ்டாப்னு சொல்லிட்டு, நம்ம ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வேணா உட்காந்து பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடிக்கு மேக்கப் பண்ணுறதுக்காக மேக்கப் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு அதில் சென்ட் பாட்டிலும் ஃபவுண்டேஷன் டப்பாவும் எடுத்துக்கிறாங்க. அவங்க மேலே அந்த சென்ட் பாட்டில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாங்களா. அவங்க பயந்து போயிடுறாங்க. ஏதோ விஷத்தை தான் நம்ம மேலே தடவி விடுறாளா அப்படின்ட்டு பயந்து போயிட்டு முகத்தை மூடுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப காமெடியாக இருக்குது. என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாதாரண சென்ட் பாட்டிலுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ அவங்கள பிடிச்சி இழுத்து தள்ளி விடுறாரா. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ஃபவுண்டேஷன் பவுடர் எடுத்து அப்படியே வீசி விட்டுறாங்க அவங்க மேலே. அவங்களும் பயந்து போயிட்டு இது ஏதோ பாய்சன் பவுடர் ஆட்டுக்கு அப்படின்ட்டு பயந்து போய் நிற்க, அப்படியே இந்த சைடு காட்டுறாங்க ஒரு ஆள் அவனுடைய அசிஸ்டண்ட் கிட்ட கத்தி எடுத்து கொடுத்துட்டு, என்ன இன்னும் அவங்க 2 பேரும் திரும்ப வரவே இல்லை, அவங்க போன வேலை முடிச்சாங்களா இல்லையா, நீ போயிட்டு அவங்கள தேடு, அவங்க அந்த வேலையை முடிக்கலைன்னா அவங்கள அங்கேயே கொன்று போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறான். இங்கே இளவரசியோட அசிஸ்டண்ட் வந்துட்டு, உங்கள் ரூமில் என்ன சத்தமாக இருக்குது, நான் வேணா உள்ளே வரட்டுமான்ட்டு கேட்குறானா. இல்லை வேண்டான்ட்டு சொல்லி நம்ம ஹீரோயின் அனுப்பி விட்டுறாங்க அவனை. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் இவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க, நீங்கள் எதுக்கு என்னை கொல்ல வந்தீங்க,
உடனே ஹீரோ கேட்குறாரு, அப்படி நீ என்னத்துக்கு எங்களை காப்பாத்துனன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்கள நல்லா பயமுறுத்தி வச்சுட்டு 2 சேர்ல 2 பேத்தையும் கட்டி வச்சிடுறாங்க. கட்டி வச்சுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க 2 பேருமே. நீங்கள் மட்டும் மாடர்ன் டைமில் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆக்ட்ரஸாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோ கன்னத்தை பிடிச்சிட்டு, நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க, ஆனால் ரொம்ப கோவப்படுற, உன் கோவத்தால் உன்னுடைய அழகு இதாகுது அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோ அப்படியே முகத்தை திருப்பிக்கிறாரு. சரி விடு, நான் உங்கள் 2 பேத்து மேலேயும் பாய்சனை தூவி விட்டுருக்கேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்டிடோட் வேணும்னா நான் திரும்ப போகிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அப்போனா தான் உங்களுக்கு ஆன்டிடோட் தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் யாரை கொலை பண்ணணும்னு பார்க்குறீங்க, அதை பற்றிலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்கே மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் அந்த ஆள் தேடுறதுக்காக அனுப்பி வச்சிருந்தா இல்லையா, அவன் இவங்கள இங்கே தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருப்பான். அதே காலையிலே ஆகுது. காலையில் இளவரசின்னு நினச்சிக்கிட்டு அவங்களோட அசிஸ்டண்ட் என்ன பண்ணிடுறான், டேபிள் ஃபுல்லாக சிக்கன் அது இதுன்ட்டு ஏகப்பட்ட ஐட்டம் அடுக்கி வச்சுருப்பான். பக்கத்துலேயே ஹீரோவும் பாடி கார்டாட்டம் நின்றுட்டு இருப்பாரு. அப்படியே செஞ்சு வச்ச சிலையாட்டம் நின்றுட்டு இருப்பாரு. அசிஸ்டண்ட் வந்துட்டு, மைலார்டு இது யாரு, எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி கேட்குறதுக்கு, அவன் என்னுடைய நியூ பாடி கார்டுன்னு சொல்ல, நீ என்ன இப்படி என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிற, நான் சாப்பிடக்குள்ள நீ இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு வயிறு வலிக்காது, நீ போன்ட்டு அசிஸ்டண்ட்டை அனுப்பி வச்சிடுறாங்க. அப்போ ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு, நைட்டு என்ன நடந்திருக்கும்னா, அவங்கள 2 பேத்தையும் கட்டி போட்டு வச்சுருந்துருப்பாங்க இல்லையா ஹீரோயின். அப்போ சொல்லியிருப்பாங்க, நான் ஃப்யூச்சரில் மாடர்ன் டைமில் இருந்து இங்கே வந்திருக்கேன், நான் உங்கள் இளவரசிலாம் கிடையாது, நான் மாடர்ன் டைமில் இருந்து ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன், அதனால் நான் திரும்ப போகிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி ஆகணும், அப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணலன்னா நான் உங்களை இப்போயே கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஃபவுண்டேஷன் பவுடர் எடுத்து ஹீரோட ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அவர் செம்மையாக பயந்து போயிடுறாரு. அதனால ஹீரோவும் உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. அப்படின்னா நீ எனக்கு பாடி கார்டாக ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அசிஸ்டண்ட் அங்கேருந்து போனதால் வந்து உட்காந்துட்டு, நம்ம ஒரு டெட் பாடியை தேடுறதுக்காக போய் ஆகணும், நீ இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற, சீக்கிரம் வான்னு சொல்ல, சரி சரி இருப்பா நான் சாப்பிட்டு வரேன், நான் சாப்பிடாத வெறும் வயிற்றோடு வந்தேன்னா எப்படி வேலை செய்ய முடியும், அதுக்கப்புறம் உனக்கு 3 கண்டிஷன் இருக்குது, நீ என்கிட்ட இருந்து 10 அடி தூரத்துக்குள்ளே தான் இருந்தாகணும், என்னை விட்டு தள்ளி போகக்கூடாது, 2வதாக நீ எனக்கு டெட் பாடியை தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், 3வதாக நான் இன்னும் யோசிக்கவே இல்லை, நான் அதுக்கப்புறம் யோசிச்சு என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அவருக்கு செம்ம இரிட்டேட் ஆகிட்டு யோசிக்கிறாரு, இவ என்ன பைத்தியமாக இருப்பாளா, இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த இளவரசி இந்த அளவுக்கு பேச மாட்டாங்களே, இவ இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காருன்னா அப்போ உண்மையாக தான் இருக்குமோ, உண்மையாக தான் சொல்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாரா. அதே சமயம் இந்த சைடு இவங்கள 2 பேர்த்தையும் தேடுறதுக்காக ஒரு ஆளை அனுப்பி வச்சிருந்திருப்பான் இல்லையா ஒருத்தனை, அவன் வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் எனக்கு கிடைக்கல, ஆனால் அவங்க இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்காங்க, நான் எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்கள நான் கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே இவங்க 2 பேரும் டெட் பாடியை தேடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரொம்ப க்யூட்டாக சின்ன குழந்தை மாதிரி பேசிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே வராங்களா. அப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன டெட் பாடி தேடுறதுக்காக வந்தியா, இல்லை நீ ஊரை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தியா, இப்படி விளையாடிக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க மேலே அப்படியே அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாரு. அவங்கள பார்க்கறதுக்கு அவங்க ரொம்ப அழகாக தெரிகிற மாதிரின்னு தெரியுது. இது என்ன அந்த பாய்சன் அட்டாக்கெல்லாம் இப்படி ஆகுதோ, நாம ஏன் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இளவரசி தான் ஏதோ மாய மந்திரம் பண்ணுறவளாட்டுக்கு அப்படின்ட்டு அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருப்பாரு. அப்படியே காலையிலே ஆகுது. காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோயினோட மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு கலைச்சி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதில் ஏதாவது ஆன்டிடோட் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்போ அவர் ஃப்ரெண்ட் சொல்கிறாரு, நீ போய் கதவு கிட்ட நில்லு, யாரும் வராத பார்த்துக்கு, நான் இதில் ஆன்டிடோட் இருக்கான்னு தேடி பார்க்குறேன்ட்டு அவரை கதவு கிட்ட அனுப்பி வச்சிடுறாரா. அப்போ ஹீரோ யோசித்து பார்க்குறாரு. அப்போ அவருடைய பாஸ் இளவரசியை கொல்றதுக்காக ஆர்டர் கொடுத்துருப்பான் இல்லையா, அவன் சொல்லியிருப்பான், நீ அவங்கள கொலை பண்ணினா உனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை நினச்சி பார்த்துக்கிட்டே இந்த இளவரசி எப்படி கொலை பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவங்களுக்கு ஆன்டிடோட் கிடைச்ச மாதிரி இல்லை. அதை செக் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பொருளாக எடுத்து வாயில் போடுறது, சென்டெல்லாம் எடுத்து வாயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது, லிப்ஸ்டிக்கெல்லாம் எடுத்து வாயில் கடிச்சு மென்று அதையெல்லாம் வாய் ஃபுல்லாக பூசிக்கிறதுன்னு ஏகப்பட்ட காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆன்டிடோட் மட்டும் கிடைக்காது. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க அசிஸ்டண்டோட பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. அவங்க சத்தம் கேட்ட உடனே ஹீரோ உஷாராயிடுறாரு.
ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேயே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக பேக் பண்ணி வைன்னு சொல்லவும் அவரும் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே நல்ல பிள்ளையாட்டம் வந்து நின்றுடுறாரு. அங்கே ஹீரோயின் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேத்தையும் அவங்கள விட்டுட்டு வந்துட்டுருக்கீங்க, அவங்க ஏதாவது உங்கள் ரூமில் எதையாவது சேட்டை பண்ணி வச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, அப்படியே கதவை திறந்து பார்த்தா 2 பேரும் நல்ல பிள்ளையாட்டம் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்க ஆன்டிடியூட் தேடுறேன்ட்டு நம்ம பேக்கை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தேடி இருக்காங்கன்ட்டு. அவரோட வாயை பார்த்துட்டு அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஃபுல்லாக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு வாய் ஃபுல்லாக இழுத்து வச்சுருப்பாரு. அதை பார்த்த உடனே காமெடியாக இருக்கும், அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுதா. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்கள அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே கிட்ட வருவார். இவங்களுக்கு செம்மையாக பயமாயிடுது. அச்சோ நம்ம அது பாய்சன் இல்லைங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு நிற்க, அப்படியே ஹீரோ அவங்க கழுத்துலேயே ஒரு தட்டு தட்டி அவங்கள மயக்கம் போட வச்சிடுறாரு. அப்படியே அவங்க கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு இருட்டு ரூம்குள்ள சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. என்ன இடமா இருக்கும் அப்படின்ட்டு சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க, இது எந்த இடம், நான் எங்க இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ வந்துடுறாரு, இளவரசி இது உங்களுக்கு எந்த இடம்னு தெரியலையா, இது உங்களுடைய சீக்ரெட் ரூம் தான், அது கூட உங்களுக்கு தெரியலையா, இதுல இருந்தே தெரியுது நீங்க இளவரசி இல்ல வேற யாரோன்ட்டு, நீ அந்த பாய்சனுக்கு உண்டான ஆன்டிடோட் கொடுக்குறியா இல்ல நான் உன்னை கொலை பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு, அதை நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா, நான் அதே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் இளவரசி கிடையாது, நான் டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன், நான் மாடர்ன் வேர்ல்டுல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல, இப்போ என்னை கொலை பண்ண போறியா, என்னை கொன்னுட்டு அப்படியே என் கூடயே நீங்க 2 பேருமே சாக போறீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம 2 பேரும் உட்காந்து பேசினா என்ன, இப்போ உடனே என்னுடைய கால் கட்டு கை கட்டெல்லாம் அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து விட சொல்கிறாங்க. முதல்ல என் ஃப்ரெண்டை காப்பாற்றி ஆகணும், அவனுக்கு ஆன்டிடோட் கொடுன்னு சொல்லி ஹீரோ கேட்க அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் ஃப்ரெண்டு தான் இவனுக்கு முக்கியம், அதனால் இவனை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு குறும்புத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த சைடு அந்த வில்லன் கிட்ட வந்துட்டு அவனுடைய அடியால் சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இங்கே ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம நல்ல ஒரு டெட் பாடியை தேடலாம், அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுவேன், உனக்கும் ஆன்டிடோட் கிடைச்சிரும், நீயும் பொழைச்சிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோ ஒரு டெட் பாடியை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாரு. அவங்களும் ஏதோ மந்திரம்லாம் சொல்லி உள்ளே போகலான்னு பார்க்குறாங்க, ஆனால் நடக்கவே இல்லை. அப்புறமா கடவுளே என்னை எப்படியாவது என்னுடைய வேர்ல்டுக்கு அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோவும் நக்கலாக பார்த்துட்டு, இது என்ன, இவ என்ன லூஸு மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னோட ஆக்டிங்கை நிப்பாட்டு, நீ தேவையில்லாத இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, நீ சொல்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், நீ நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க, அப்படிலாம் எதுவும் நடக்க போகிறதில்ல, சரி காலையிலேருந்து நம்ம டெட் பாடியை தேடி தேடி களைச்சி போயிட்டோம், வா ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு வருவாரா. அப்போ அந்த அடியால் அங்கே வந்துடுறான். அவன் அங்கே வந்த உடனே ஹீரோ கிட்ட கத்தி நீட்டுவானா, அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேத்துக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிடுது. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்ட்டு ஹீரோயினை இழுத்துக்கிட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. இப்படி வந்தவங்க ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் டிஃப்ரெண்ட்டாக சேர் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாங்களா, அதை ஹீரோ பார்த்துக்கிட்டே இருப்பார். ஏன் என்னை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிற, நீ இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா என்னால் எப்படி சாப்பிட முடியுங்க, நீ ஏன் இப்படி சேர் மேலே காலை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க, ஏன் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக உட்காந்துருக்கேன்னு கேட்க, நீ என்னுடைய எக்ஸை ஞாபகப்படுத்தி விட்டுட்ட, அவன் முதல்லலாம் நான் எப்படிலாம் உட்காந்துருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் போக போக என்னை பிடிக்கல, நீ ஏன் இப்படி பண்ணுறலாம் சொல்லி என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தான், மனுஷங்களுக்கு எப்படி தான் இப்படிலாம் கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்குமோ இல்லையே தெரியல, லவ் பண்ணுறப்பெல்லாம் நான் எப்படி இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரசிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனால் போக போக அவனுக்கு என்னோட ஆக்டிவிட்டி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னையோ ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போவாங்களா. அது ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. ஆனால் எக்ஸுனா யாரு என்ன அப்படிங்கிறது அவருக்கு எதுவுமே புரியல, குழப்பமாக பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அது சரி எக்ஸுனா யாருன்னு சொல்லி கேட்குறாரு. அதுவா, எப்பவுமே நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க தான் எக்ஸுங்கிறவங்க, தெரியல அவன் எத்தனை பேரோட மனசை கஷ்டப்படுத்திருப்பான்னு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் செய்கிற வேலை ரொம்ப கஷ்டமான வேலை, யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாது, ஆனால் எனக்கே நம்பிக்கை இல்லை, நான் அந்த பிரேஸ்லெட்டை தொட்ட உடனே எப்படி இப்படி டெலிபோர்ட் ஆனன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மயங்கி போய் விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, இவன் அந்த இளவரசி தானா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ரொம்ப டெவில் மாதிரிலாம் நடந்துக்குவான்னு கேள்விப்பட்டேன், ஆனால் இவளை பார்க்கறதுக்கு இன்னசென்ட் மாதிரி இருக்காளே, ஒருவேளை இதை நடிக்கிறாளோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவரும் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்களா, அதனால் அவங்கள அப்படி தூக்கிட்டு போகிறாரு. வெளியே கூட்டிகிட்டு வரக்குள்ளே சொல்கிறாங்க, என்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கு,
நான் குடிச்சிருக்கிறதால என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்னு பார்க்காத அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, உன்னை தூக்கவே முடியல, எவ்வளோ குண்டாக இருக்குன்னு சொல்ல. ஏய், நீ என்னையா அசிங்கமாக இருக்க, கேவலமாக இருக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனால் குண்டா இருக்கான்னு மட்டும் சொல்லாத. நான் ஒன்றும் குண்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கி போய் அவர் மேலேயே விழுந்துடுறாங்களா. அப்பயும் அவங்கள பார்க்கறதுக்கு அவருக்கு க்யூட்டாக தான் தெரியுது. இவ என்ன பொண்ணு, ஏன் இப்படி நடந்துக்கிறா, இவ என்ன பொண்ணு இவ, நான் ஏன் இவன் மேலே இப்படி அட்ராக்ட் ஆகுறேன் அப்படின்ட்டு அவருக்கு ஒன்றுமே புரியாத யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் மேலேயே வாமிட் பண்ணிடுறாங்க. அவங்க கொஞ்சம் வாமிட் பண்ணதால் கொஞ்சம் அவங்களுக்கு மயக்கமும் தெளிஞ்சிருது. அந்த சமயம் கொலை பண்ணுறதுக்காக ஒருத்தனை ஏவி விட்டுருந்தாங்க இல்லையா, அவன் அங்கே வந்துடுறான். அவன் ஹீரோயினை குத்த வர இடையில ஹீரோ வந்து தடுத்துடுறாரு. அவரோட வயிற்றுலேயே கத்தி குத்திடுது. உடனே ஹீரோ, நீ இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைன்னா நான் உன்னைய கொன்னுடுவேன்னு சொல்லுவாரா. அவன் பயந்தடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவரை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கிட்ட தண்ணி கொண்டோ துணி கொண்டோன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ கண்ணு முழிக்காத இருப்பார். அதனால் அவங்க பயந்து போயிட்டு சிபிஆர் கொடுத்தே ஆகணும் மாட்டேக்கே, இன்னும் அவன் கண்ணை முழிக்கவே இல்லையேன்ட்டு சிபிஆர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சிபிஆர் கொடுத்த உடனே ஹீரோ கண் முழிச்சிடுறாரு. கண் முழிச்சு பார்த்த உடனே, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ஏன் என்னை கிஸ் பண்ணன்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு புரியல, இந்த மாதிரி சிபிஆர் பண்ணால் பொழைச்சிருவாங்கன்ட்டு புரியாத கேட்டுட்டு இருப்பாரா. இந்த சைடு அந்த அடியால் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் இளவரசியை கொலை பண்ண கிடையாது, இளவரசியை காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கிறான். நான் அவனை தான் என் கத்தியால் குத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை, அவன் என்ன ஆனானே எனக்கு தெரியலன்னு சொல்ல, அது கேட்டு அந்த பாஸும் டென்ஷன் ஆகிடுறான். இங்கே ஹீரோயின் ஒரு வழியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அவருக்கு கட்டும் போட்டு விடுவாங்களா. அப்போ அசிஸ்டண்ட் வந்துட்டு, இளவரசி இது என்ன இப்படி கட்டு போட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு கட்டு போட தெரியலன்னா என்கிட்ட சொல்லாமலாம் நானும் அது செஞ்சு விடுவேன்ல, ஏன் இப்படி கோலம் போட்ட மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு, அந்த நேரம் பார்த்து ஹீரோவும் முழிச்சிருப்பாரா. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவர் சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் வந்துட்டு கேட்குறா, நீ இந்த வழியில் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கியான்ட்டு. சரி சொல்லி, இந்த காயம் உனக்கு எப்படி பட்டுச்சு, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறதுக்கு, ஒரு இடத்துல பூனை மாட்டிக்கிட்டு இருந்துச்சு, அந்த பூனையை காப்பாற்றுறதுக்காக போனேன், அப்போ தான் எனக்கு அடிபட்டுருச்சு, நான் அந்த பூனையை காப்பாற்ற போனால் அந்த பூனை என்கிட்டயே அட்வான்டேஜ் எடுக்குது அப்படிங்க. அதை ஹீரோயின் கேட்டுட்டு, நம்மளை தான் இவன் பூனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இடையில அசிஸ்டண்ட் இருந்துட்டு, நாய்க்கும் பூனைக்கும் சண்டை வந்துச்சுன்னா எவ்வளோ மஜாவாக இருக்கும் தெரியுமா, திரும்ப அந்த மாதிரி சண்டை நடந்துச்சுன்னா என்னையும் கூட்டிகிட்டு போங்க, நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் 2 பேருமே வாயை மூடுன்ட்டு கத்துறாங்க. அவனும் பயந்து போய் வாயை மூடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோவை க்ளீன் பண்ண அந்த தண்ணி இருக்கும் இல்லையா, பிளட்டு கலந்த தண்ணி, அந்த தண்ணியை பார்த்துட்டு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சரி, இவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட காட்டி எதுக்காக அந்த இளவரசியை கொலை பண்ண நினைக்கிறாங்கன்னு சொல்லி மிரட்டி கேட்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்து அந்த சீக்ரெட் ரூமில் தான் அவருடைய ஃப்ரெண்டை கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அவங்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த ரத்தம் கலந்த தண்ணியை கொண்டு வந்து காட்டி, நான் அவனை இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அவனையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னா உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன்னு பார்த்துக்கு. அவன் அந்த ரத்தம் கலந்த தண்ணியை பார்த்துட்டு கோவமாயிட்டு கத்துறான், என்னை இப்பயே கழட்டி விடு, என் அண்ணனை என்ன பண்ணி வச்சுருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு கத்த ஆரம்பிச்சிட்றானா. நான் உன்னை கழட்டி விடணும்னா என்கிட்ட உண்மையை சொல்லு, நீங்கள் 2 பேரும் என்னை கொலை பண்ணுறதுக்காக வந்தீங்கல்ல, எதுக்காக என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்ன காரணம், நீ இதுக்குண்டான காரணத்தை என்கிட்ட சொல்லலைன்னா நான் அவனை உண்மையாலுமே கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி கேட்குறாங்களா. அவனும் அதை கேட்டு பயந்து போய் சொல்கிறான், நீ முதல்லலாம் நிறைய பேர்த்த கொன்று இருக்க, அப்பாவி மக்களெல்லாம் கொல்லுவ, அதனால் உன்னைய நிறைய பேர் கொல்றதுக்காக பார்த்தாங்க, அதில் நாங்களும் உன்னை கொலை பண்ண பார்த்தோம் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயின் வெளியே வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்டையும் கூப்பிட்டு வச்சுட்டு, என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் இன்னும் நிறைய பாடிகார்ட்ஸ் என்னை சுற்றி போடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அசிஸ்டண்ட்டும், அதான் உங்களுக்காக ஒரு பாடிகார்டு இருக்கான்ல, எப்பயுமே கூடவே இருக்கான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, அவனுக்கு அவனாலேயே காப்பாற்றிக்க முடியல, அவன் எப்படி என்னை காப்பாற்றுவான், மேடம் உங்களை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய ஆள் வரப்போகிறாருன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம்ம பயமாயிடுது. ஐயோ, நான் அந்த இளவரசியும் இல்லையே, நான் எப்படி அவங்கள மாதிரி ஆக்டிங் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே ஹீரோவை பார்க்க வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ என்ன சொன்னியோ அதை எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கேன், அதனால் என் ஃப்ரெண்டுக்கு ஆன்டிடோட் கொடுத்துருன்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு அடிபட்டுச்சுன்னா உனக்கு என்ன பிரச்சனை, நீ என்னத்துக்காக என்னை காப்பாற்ற வந்த, இது எல்லாமே நீங்கள் பண்ண வேலை தானே, நேற்று வரைக்கும் என்னை கொலை பண்ண வந்தீங்க, ஆனால் இன்னைக்கு என்னை காப்பாற்றிருக்க,
சரி சொல்லு அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டு கேட்குறாங்க. எதுக்காக என்னை கொலை பண்ண வந்தீங்கன்னு சொல்லி கேட்குறாங்களா? இங்கே பாரு, என்னை இந்த மாதிரி சிம்பிளாலாம் யோசிக்காத. உன்னை கொலை பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது. நீ அந்த ஆன்டிடோட்டை என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னப்பா நீ இவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்க? நீ அவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுற, ஆனால் உனக்கு தெரியலையா அவன் உன்னை ஏமாத்துறான்னுட்டு? அட, நீங்கள் 2 பேருமே சின்ன வயசுல இருந்த ஃப்ரெண்டு தானே? சரி விடு, நீங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டுங்கிறத நம்ம டெஸ்ட் வச்சு பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக ஹீரோ வந்துட்டு அவங்கள கொலைக்காரங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. இன்னமும் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய ஆள் வரப்போகிறாங்க. அவங்க யாருங்கிறது தெரியல. அவங்களுக்கு ஹீரோயின் இளவரசி இல்லை, வேற ஏதோ ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தெரிய வருமா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த பார்ட்டில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.